இப்போ அந்த மண்டபம் மிகுந்த மோசமான நிலையில் இடிஞ்சு விழக்கூடிய அபாயமான சூழ்நிலையில் இருக்குது. பலமுறை அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் நிர்வாகத்திற்கும் இந்த மண்டபத்தை இடிச்சிட்டு புதுசாக ஒரு மண்டபம் கட்டணும்னு கோரிக்கை வச்சுருக்கோம். இப்பொழுது இந்த மண்டபத்தை இடிஞ்சு விழுறதுனால அடைச்சு பக்தர்கள் தங்காமல் இருப்பதற்கான ஒரு உத்தரவை அறநிலையத்துறையை போட்டிருக்கதாக தெரிய வருகிறது. தென் தமிழகத்தில் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்துக்கு அடுத்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாக இருக்கக்கூடிய ஸ்ரீ பாகம்பிரி அம்மன் கோவிலில் இருந்து பேசுகிறோம். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு தரிசனத்துக்கு வருகை தந்திருக்காங்க. குறிப்பாக வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த 3 நாளும் இரவு சுமார் 10,000 பேருக்கு குறைவில்லாமல் இங்கே வந்து தங்கி தரிசனம் பண்ணுறாங்க. ஆனால் பக்தர்கள் தங்குவதற்கு சுமார் 42 வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட ஒரு மண்டபம் சுவாமி சன்னதியில் இருக்குது. இப்போ அந்த மண்டபம் மிகுந்த மோசமான நிலையில் இடிஞ்சு விழக்கூடிய அபாயமான சூழ்நிலையில் இருக்குது. பலமுறை அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் நிர்வாகத்திற்கும் இந்த மண்டபத்தை இடிச்சிட்டு புதுசாக ஒரு மண்டபம் கட்டணும்னு கோரிக்கை வச்சுருக்கோம். ஆனால் இதுவரை நிறைவேற்றலை. இப்பொழுது இந்த மண்டபத்தை இடிஞ்சு விழுறதுனால அடைச்சு பக்தர்கள் தங்காமல் இருப்பதற்கான ஒரு உத்தரவை அறநிலையத்துறையை போட்டிருக்கதாக தெரிய வருகிறது. அப்படி இந்த மண்டபத்தை அடைச்சா வரக்கூடிய பக்தர்கள் சுமார் இப்போ ஆடி மாதமாக இருக்கக்கூடிய ஆடி வெளியில் 40-50,000 பேரை கூடிய பக்தர்கள் நடு ரோட்டில் பாதுகாப்பற்ற ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் தான் தங்குறது மாதிரி இருக்கும். இந்த கோவிலில் மற்ற சிவன் கோவில் மாதிரி இல்லாமல் சாமி தரிசனம் பண்ணி தங்கி செல்ல வேண்டிய ஒரு சிறப்பான ஸ்தலமாக, அதனால் தமிழக அரசும் அறநிலையத்துறையும் இந்த கோவிலுடைய நிர்வாகமும் உடனடியாக இந்த மண்டபத்தை இடித்து அப்புறப்படுத்தி புதிய ஒரு மண்டபம் கட்டி தருமாறு பாகம்பிரி பக்தர்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.